தமிழ் சினிமாவில் யாருக்கு டைவர்ஸ் நடந்தாலும் அல்லது டைவர்ஸ் பற்றியான பேச்சு அடிபட்டாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து சமீபமாக பயங்கர ஒரு பேச்சுவார்த்தை. எங்கே ஜெயம் ரவிக்கு விவாகரத்து அப்படின்னா அதுக்கு காரணம் தனுஷ், அப்புறமா வந்து வேற ஒருத்தருக்கு இது ஒன்றா இக்பர் தான் காரணம்ன்ட்டு தொடர்ச்சியாக தனுஷ் பற்றியான பேச்சுகள், கான்ட்ரவர்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டோம். சுச்சி லீக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருந்து சுசித்ரா வந்து சொன்னது, என்னுடைய முன்னாள் கணவருக்கும் தனுஷுக்குமான ஒரு உறவு, அப்புறம் வந்து போயஸ் கார்டனில் அந்த வீடு, அப்புறம் அந்த போயஸ் கார்டன் வீடுக்கு பிறகு அதுக்குள்ளே வந்து மகன் மனைவி இதெல்லாம் இருந்தபோதும் வந்து இவ்வளோ பெரிய பங்களா கட்டி என்ன பிரயோஜனம், இது மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எங்கே திரும்பினாலும் தனுஷ் பற்றியான சமீப காலங்கள், அதுவும் குறிப்பாக வந்து எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு, அப்புறமா வந்து மனக்கசப்பு அப்படின்னு அவர் 2022 தொடங்கின அந்த விஷயத்துலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருந்து இப்போ என்ன பேசணும்னா, நான் ராயன் படத்துடைய அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் ஒட்டு மொத்தமாக அவர் வந்து நேரடியாக சொல்லனாலும் சூசகமாக வந்து தனுஷ் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இவ்வளோ காலம் இவ்வளோ விஷயங்கள் வந்தது, அதுக்கெல்லாம் நான் மௌனமாக இருந்தேன். அது மௌனமாக இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த உயரத்தை, இந்த இடத்தை நான் தொட்டது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வந்து நான் வந்து அப்படி ஒன்றும் வந்து பூமுன்னெலாம் வந்துடல. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு படியாக ஏறி 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 தான் இந்த இடத்துக்கு வந்தேன். குறிப்பாக நான் சந்திக்காத உறவுகளையே கிடையவே கிடையாது. அப்படியாப்பட்ட உறவுகளெல்லாம் நான் சந்தித்தவன் நான். நீங்கள் ஈஸியாக வந்து என்னை வந்து எல்லா விவகாரத்துலையும் போட்டு அடித்து போய்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே, அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவ்வளோ கான்ட்ரவர்சியை நான் தாண்டி வந்துடுவேன் நான். குறிப்பாக நான் போயஸ் கார்டனில் அவ்வளோ பெரிய வீடு கட்டினது பல பேருக்கு கண்ணை உறுத்தி இருக்கிறது. அது சம்மந்தமான பல விமர்சனங்கள், பல பேச்சுகள், அப்புறம் பிரம்மாண்ட மாளிகை, அதில் பாதாள அறை, அந்த அளவுக்கு வந்து ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வீடு வந்து ஒரே நாளில் வந்து உருவானது கிடையாது. ஒரே நைட்டில் வந்து அதை வந்து கட்டுமுடிக்கப்பட்டது கிடையவே கிடையாது. என்னுடைய 16வது வயதில் ரஜினி வீட்டை பார்க்கணும், போயஸ் கார்டனை பார்க்கணுன்றதுக்காக நான் கிளம்பி போனவன். நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் இருக்கும் வந்து ஊர்லேருந்தே வந்து நிறைய பேர் வந்து ரஜினியோட இந்த போயஸ் கார்டன், அப்போ வந்து இந்த சினிமா எக்ஸ்பிரஸ் புத்தகத்தில் பின்பக்கத்தில் வந்து நடிகர் நடிகைகளுடைய அட்ரஸ்லாம் போடுவாங்க வந்து ஒவ்வொரு இதழ்லையும் வந்து. அதில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் நம்பர் 21 ராகவீரா அவென்யூ போயஸ் கார்டன் சென்னை 86ன்னு இருக்கும். இந்த ராகவீரா அவென்யூ போயஸ் கார்டன், இந்த போயஸ் கார்டன்ற அந்த பேர் ரஜினியோட வீடு. இதெல்லாம் தொடர்ச்சியாக அவர் 80களில் ரஜினி வந்து வாரம் ரசிகர்களை மீட் பண்ணும்பொழுது அவ்வளோ கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த கூட்டம் வந்து போயஸ் கார்டனை தாண்டி வெளியே ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி செம்மொழி பூங்கா இருக்குது பாருங்க, அது வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க வந்து. அப்படி வந்து எல்லாரும் வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, இந்த மாதிரியான செல்ஃபோன் வசதிகள் அதெல்லாம் கிடையாது இல்லை காலகட்டம் அது. அப்போ தனுஷ் என்ன சொல்கிறாரு, என்னுடைய 16வது வயசில் நான் போய் போயஸ் கார்டனை பார்க்குறேன், ரஜினிகாந்த் வீட்டை பார்க்குறேன், அப்படியே வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா வீட்டை பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன வீடாவது நம்ம கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறேன். அப்போ அந்த மனசுக்குள்ளே விழுற அந்த விதை தான் காரணம். அந்த 16 வயசில் அந்த எண்ணம் ஏற்பட்டது. அது சாத்தியம் இல்லையான்னு வேறு விஷயம். நினைக்கிறது நம்ம கூட ஒரு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஒரு ரிமோட் கார் பக்கத்து வீட்டு பையன் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தான், கொஞ்சம் காரை கொடுறான்னு கேட்டது, கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொன்னோடனே, நான் வந்து வளர்ந்த பிறகு ரோல்ஸ் ராய் கார் வாங்கி அதை சும்மா போற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு தனுஷ் ஒரு பேட்டியில் சொல்லி. இப்போ அதே தான் சொல்கிறார் வந்து. நான் அப்படி ஒன்றும் சாதாரணமாக வரல. அதே ரஜினிகாந்தை விட்டு சுற்றி பார்க்க போனால் நான் ரஜினியுடைய மருமகனாக மாறினேன். இந்த வீடு வந்து இன்றைக்கி என்னுடைய கனவு. அந்த கனவு வீடு வந்து இவ்வளோ சிரமங்களுக்கு இடையில் நான் வந்து இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2021 அந்த இடம் பூமி பூஜை போடும் பொழுது மாமனார், மாமியார், மனைவி, முன்னாள் மனைவி, மகன்கள் இவங்களோட பார்த்திங்கன்னா அந்த ஒரு உற்சாகமான அந்த பூஜை போடப்பட்டது. கட்டி முடித்து கிரகப்பிரவேசத்துக்கு வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, நம்ம இந்து மத புறம் எல்லாரும் உட்காந்து இந்த ஹோமெல்லாம் வளர்த்தி, அது கூட விமர்சனமாக இருந்தது. அவங்க அப்பா அம்மாவை வச்சு பண்ணார் வந்து. நீங்கள் அவங்க அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க வந்து. கேகே நகரில் ராஜமன்னார் ஸ்ட்ரீட்டில் ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டில் இருந்த கஸ்தூராஜா ஃபேமிலி இன்றைக்கி அவருடைய மகனால் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயஸ் கார்டன்லாம் இன்றைக்கி வந்து சென்னையுடைய இதய பகுதின்னு சொல்லலாம் வந்து. ஸ்கொயர் பிட் பலாயிரம் கணக்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் அதெல்லாம் சாமானியெல்லாம் அங்கே இடம் வாங்கவே முடியாது. இதுதான் தனுஷ் சொல்கிறார் வந்து. நேரடியாக சொல்லாமல் அதையெல்லாம் நான் கடந்து போயிட்டே இருக்கிறேங்கன்னு. உண்மையிலே வந்து தனுஷ் மிகச்சிறந்த திறமைசாலி, இந்த மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் திறமையை வளர்த்துக்கிட்டார். நீங்கள் கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டுருக்கார். இன்னும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படின்றது காரணம் என்னென்னா, அந்த சினிமா மேல் உள்ள ஆர்வம், அடுத்து என்ன கற்றுக்கணுன்ற ஒரு விஷயம்,
என்னென்ன செய்யணுன்ற அந்த ஒரு 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 தாகம் கூட சொல்லலாம். இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தனுஷோடைய முதல் படம் துள்ளுவது இளமை. அந்த படத்தை வந்து கஸ்தூர்ராஜா அவங்க அப்பா தயாரிச்சிட்டாரு. அவங்க அண்ணன் வந்து செல்வராகவன் இயக்குனார். ஆனால் பேர் டைட்டில் கார்டில் கஸ்தூர்ராஜான்னு பேர் வரும். இதற்கு பின்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அந்த சம்பவத்தை கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா தனுஷ் தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய இது சொல்கிறாருங்களா, அதே சமயத்தில் இன்னொரு மறுபக்கத்தையும் சொல்லி ஆகணும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அசுரன் படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா, அந்த வெளியீட்டு விழாவில் வந்து உற்சாகமாக தனுஷ் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, என்னை பல தயாரிப்பாளர்கள் வந்து ஏமாத்துனாங்க, சரியாக சம்பளம் கொடுத்ததில் பாதி சம்பளம் கொடுப்பாங்க, மீதி சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பேசிய சம்பளத்தை படம் முடிவதற்கு முன்னாடியே, அதாவது பூஜை போட்ட அன்றைக்கே முழு தொகையும் கொடுத்தவர் வந்து தயாரிப்பாளர் தானு அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. சொல்லும் பொழுது சில தயாரிப்பாளர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்படுது. அது தயாரிப்பாளர் சங்கத்திலையும் பேசப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த நேரம் கோபமாகி ஏஎல் அழகப்பன் தயாரிப்பாளர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பார் யூடியூப் சேனலுக்கு. ஒரு 2-3 யூடியூப் சேனல் கொடுத்துருப்பார். வந்து நான் சொல்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதனால் ஒரு பெரிய பரபரப்பாகிடுச்சு. ஏஎல் அழகப்பன் யாருன்ட்டு வந்து முதல்ல அவர் சொல்லிடுறார். தெரியாதவங்க, இப்போ தெரியாதவங்களுக்கு, ஏஎல் விஜய் இயக்குனர், அவருடைய தந்தை உதயா அவருடைய மகன், அவரும் நடிகர். வந்து இப்போ ஏஎல் அழகப்பன் என்ன சொல்கிறாரு, ரைட் ஓகே, தனுஷ் வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து தானு தான் வந்து படம் தொடங்கின உடனே மொத்த சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு. மற்ற ப்ரொடியூசர்லாம் வந்து கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்க, பாதி சம்பளம் கொடுத்தாங்க, ரைட்டு. அந்த ப்ரொடியூசர்லாம் இல்லாமல் நீங்கள் மேலே வந்துட்டீங்களா தனுஷ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதே சமயம் கலைப்புலி தானு அவர்கள் கொடுத்ததற்கான காரணம் என்னென்னா, உங்கள் மாமனார், முன்னாள் மாமனார் ரஜினிகாந்த் அவருக்கு 2 படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருந்தார், அதனால் கொடுத்துருக்காரு அப்படின்ற அந்த பேட்டியினுடைய துவக்கம் அப்படி தான் ஆரம்பிக்குது. அதில் சில விஷயங்களை உண்மைகளை சொல்லியிருக்காரு. அங்கே என்ன சொல்கிறதுனா, ஆக்சுவலாக வந்து கஸ்தூர்ராஜா அப்போ பெரிய ராசாவின் மனசுக்கு அப்புறம் வந்து படங்கள் பண்ணுறாரு. அப்படி கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் பெரிய ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த நேரம் தான் வந்து திருநெல்வேலி அப்படின்ற படத்தில் வந்து ஏஎல் விஜயோடைய சகோதரர் உதயா வந்து அறிமுகமாகிறார். அதில் பிரபுவும் நடிச்சிருப்பார். அந்த படம் வந்து பேசப்பட்டாலும் அடுத்தடுத்து வந்து உதயாவுக்கு வாய்ப்புகள் வருது. அது காரணம் என்னென்னா, அவங்க தந்தை ஏஎல் அழகப்பன் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு. அப்போ வந்து கஸ்தூர்ராஜா வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணி ஒரு கிராமத்து கதையை சொல்கிறாரு. கதை நல்லா இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்னு கேட்குறாரு. ஒரு 75 லட்சம் ரூபாய்க்குள்ளே இதை முடிக்கலாம். அப்போ அந்த காலகட்டங்கள் 2000 அப்படின்னு முடிவு பண்ணோன்னா அது ஒரு டிசைன் ஆகுது. அதில் கதைப்படி பார்த்தீங்கன்னா, உதயா வந்து தேனி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஆடு மேய்க்கிற கேரக்டர். உதயாவோடு சேர்ந்து பிரகாஷ்ராஜ், இன்னொரு 2 நடிகர்கள், அப்புறம் வந்து அவருக்கு ஜோடி வந்து சின்னா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், அவருடைய மகள்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக அவுட்டோர் போயிடுறாங்க. அவுட்டோர் போயிட்டு இந்த படம் வந்து காதல் ஜாதி, அந்த படத்துக்கு பேர் வந்து, அந்த படம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் வந்து 75 லட்சம் ரூபாய் அப்படின்னு பேசப்பட்ட பட்ஜெட் ஏஎல் அழகப்பன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் நிறைய ஷூட்டிங் எடுக்க வேண்டியது இருக்கிறாரு. இதுக்கிடையில் அந்த உதயா வந்து, ஏன்னா சென்னையிலே வளர்ந்த பையன், அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு ஆப்ட் ஹவுஸரு, துண்டு, ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குதுன்னா, ஆடு மேய்க்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படி தானே இருப்பாங்க, அந்த கேரக்டர் பிரகாரம் நடி, டைரக்டர் என்ன சொல்கிறாரு அதை செய் அப்படின்ட்டு. ஆனால் அழகப்பனுக்கு என்னென்னா, இந்த படத்திற்கு இளையராஜா மியூசிக் பண்ணால் வேறு லெவலில் கொண்டு போயிடுவார். ஏன்னா கிராமத்து படங்களுக்கு, ராசாவின் மனசில் உட்பட அத்தனை படங்களுக்கு வந்து பெரிய இட்டு கொடுத்தவர் வந்து இளையராஜா அப்படின்ட்டு அவர் போய் அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணும்போது, ஆனால் நீங்கள் தானே இந்த படத்துக்கு ஐயம் படத்துக்கு மியூசிக் பண்ணோம் அப்படின்னு. ஓகே அழகப்பன், நீங்கள் வந்து படம் ஃபுல்லாக முடிக்கிட்டோம், முடிச்சு எல்லாம் ரெடி ஆகட்டும், ரெடி ஆகிட்டு நான் படத்தை பார்த்துட்டு நான் சாங்ஸ் வந்து போட்டு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணட்டோன்னு எல்லாம் அதே போல் வந்து படம் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை இளையராஜாவுக்கு போட்டு பார்க்குறாங்க, போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிச்ச இளையராஜா பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குதுயா, கஸ்தூர்ராஜா சொன்ன மாதிரி நல்லபடியாக எடுத்துட்டாரு, கதையும் நல்லா இருக்குது, இதில் ஒரு சென்டிமெண்ட், ஒரு 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 காமெடி, இதை தாண்டி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், உதயாவும் நல்லா நடிச்சிருக்காப்புல அப்படின்னு பாராட்டுறாரு. பாராட்டி சாங்ஸும் பண்ணி கொடுக்குறாரு. சாங்ஸ் வந்து சூப்பர் ஹிட்டுங்க. நான் அந்த சமயம் வந்து ஒரு வாரப்பத்திரிகையில் வேலை பார்த்துருக்கேன். அழகப்பன் அவர் தான் கூட்டு மாறாரு. கூட வந்து என்னை கூட்டு மாறவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் சித்ராமணி கூட்டு பண்ண அவங்க ஆஃபீஸில் வச்சு அப்போ கேசட்டு அந்த சாங்ஸ் போட்டு காமிக்கிறாரு. உண்மையிலே வேறு லெவல் சாங். அப்போ என்ன ஆகுதுன்னா, 75 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு பட்ஜெட் வந்து கஸ்தூர்ராஜா வந்து கொடுக்குற கணக்கு. இது ஏஎல் அழகப்பன் சொன்ன பேட்டி இது. சார் இதுக்கு 2.5 கோடி ரூபாய் ஆகிடுச்சு, நான் கடன் வாங்கிட்டேன், அந்த கடன்லேருந்து மீள முடியல, படத்தை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றார். அந்த சமயத்தில் 2 கோடி பெரிய பெரிய பட்ஜெட் அது. என்னங்க 75 லட்சம்னு சொல்லிவிட்டு 2.5 கோடி, அந்த படம் உண்மையாக நெருக்கி எடுத்தால் 40 லட்ச ரூபாயில் எடுத்து முடிச்சிடலாம்.
இப்படி வந்து நிற்கிறீங்களேன்னு அதுக்குள்ளே வந்து கடன் வாங்கல யாரோ அதன் மீது வழக்கு போடப்பட்டு அந்த படம் அப்படியே நிறுத்தப்படுகிறது. நிறுத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க. இதுக்கு அவங்க ஆஃபீஸில் போனீங்கன்னா அந்த ஸ்டில்லாம் சுற்றி சுற்றி ஒட்டியிருக்கும். அது ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஏஎல் விஜயை கூட பார்க்க போயிருந்தேன். அது சில வருடங்களில் மதராசப்பட்டினம் டைமில் பார்க்க போயிருந்தா அவங்க சகோதரர் அந்த காதல் ஜாதி படத்தினுடைய இது வந்து ஸ்டில்ல ஒரு 3 இடத்துல ஒட்டி வச்சிருந்தார். ரொம்ப வருத்தப்பட்டார். வந்து படம் வந்திருந்தோன்னா உதயா எங்கேயோ போயிருப்பாப்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, இப்போ என்ன ஆகுது, இது ஒரு பிரச்சனையாகுது. அழகப்பனுக்கும் கஸ்தூரிராஜாவுக்குமான பிரச்சனை. இது அழகப்பன் சொல்கிற விஷயம் வந்து. அப்போ வந்து கஸ்தூரிராஜா வந்து அண்ணா இது மாதிரி வந்து ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதில் வந்து தம்பி நடிக்க வைங்க, படம் பேர் வந்து துள்ளுவதோ இளமை அப்படின்னு மறுபடியும் உதயா கிட்ட சொல்லும் பொழுது, இல்லைப்பா என்னால் நடிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த இதில் அதான் அந்த படம் வேறு பெரிய அளவில் எதிர்பார்த்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. 2வது போய் தேனியில் சென்னையிலே வளர்ந்த பையன் தேனியில் போய் பொட்டல் காட்டில் ஏதோ ஒரு மலை ஏறத்துக்கு 15 கிலோமீட்டர் ஏறணுமா. அப்படி ஏறி போய் நடித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த படம் வரல. மறுபடியும் அந்த டைரக்டர் வந்து கூப்பிட்றாரு அப்படின்பொழுது பெரிய விருப்பம் இல்லை, வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் அந்த கதையை வச்சுக்கிட்டு யார்கிட்டயோ வந்து கால்ச்சி கேட்குறாங்க. அது யாருமே ஒத்துக்க மாட்டேன்ற ஒரு முடிவு வரும்போது தான் அப்புறம் ஃபேமிலியெலாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அது நம்ம கூட பேசியிருக்கோம். அது ஆக்சுவலாக வந்து அந்த படத்தை இயக்கியது செல்வராகவன் தான். ஃபேமிலியாக பேசி முடிவு பண்ணும்போது தான் நம்ம தம்பி இருக்கும்போது என்ன, தனுஷோட பேர் வந்து வெங்கட் பிரபு இருக்கும் பொழுது நமக்கு என்ன நம்ம தம்பியை போட்டு எடுப்போம்னு கஸ்தூராஜாவுக்கு விருப்பமே இல்லை. என்ன ஆள் வந்து இதுவாக இருக்கிறாப்புல, ஒன்றுமே இல்லை, இவனை வச்சு எப்படி ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க, எப்படி வியாபாரம் ஆகும், இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னா செல்வராகவன் முழு நம்பிக்கையாக நான் சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி அந்த படம் வந்த கதையெல்லாம் தெரியும். சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. வந்து அந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ அதே இதில் வீடியோவில் கூட அழகப்பனை வந்து வருத்தப்பட்டிருப்பார். அந்த படத்தில் உதயா நடிச்சிருந்தா இன்றைக்கி உதயா வந்து தனுஷ் இடத்துல பெரிய ஸ்டார் ஆகிருக்கலாம் மேபி. அதுதான் தலையெழுத்து. சினிமாவில் எதையும் கணிக்கவே முடியாது. ஏன்னா தனுஷ் ஒரு பக்கம் நான் என்னுடைய உழைப்பால் வளர்ந்தேன், என்னை நான் வந்து ஒவ்வொன்றா மெருகேற்றிக்கிறேன், நான் என்னை வந்து நானே சிற்பியாகி என்னை செதுக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் வாய்ப்பு இறைவன் கொடுக்குற வாய்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அது யாரோ ஒருத்தருக்கு உதயான்னு ஒருத்தருக்கு போக வேண்டிய வாய்ப்பு இவருக்கு வந்து அந்த வாய்ப்பு இப்படி வந்து ஒரு பெரும் வாய்ப்பாக அமைந்த ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நன்றி.